Hello friends, welcome to Online Tamila channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா language related நம்மளுடைய அப்டேஷன் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். C, C++, Java அந்த மாதிரி அடுத்தடுத்த லைன்ஸ்ல போயிட்டே இருக்க போகுதுன்னு சொன்னோம். அதனுடைய விதமா வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கொடுத்திருந்தோம். லாங்குவேஜ்னா என்ன, அதனோட யூசேஜ் என்ன, எதற்காக நம்ம லாங்குவேஜ் பயன்படுத்துறோம் அப்படிங்கற மாதிரிலாம் விஷயங்கள் நம்ம கொடுத்திருந்தோம். இன்னைக்கு வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படினு கேட்டிங்கனா before enter to அந்த C language அப்படிங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து front end என்ன, பேக் எண்ட்னா என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ ரியல் டைமோட ஒன்று தான் நம்மளுடைய எல்லா வந்து ப்ரோகிராமிங்ல இருந்து ப்ளஸ் கிளாஸ் வரலாம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம் ஒன்று தான் இருக்கும். நேற்று நான் சொன்ன மாதிரி தான் 1 or 2 கிளாसेस மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல கண்டிப்பா உங்களுக்கு லைவ் கிளாஸ் மாதிரியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம C ப்ரோகிராமிங்குள்ளார என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி what is front end, what is back end அப்படிங்கறத தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். இத வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் கன்சர்ன்க்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி front endல வர்க் பண்றேன்பா, back endல வர்க் பண்றேன், டேட்டாபேஸ்ல வர்க் பண்றேன், வேர்ஹவுசிங்ல வர்க் பண்றேன், இந்த மாதிரி டெஸ்டிங்ல வர்க் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கேட்டிங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்பிள் சொல்லுவாங்க. அது எல்லாமே பேஸ் வந்து இத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா front endனா என்ன, back endனா என்ன அப்படிங்கிறது. front அப்படிங்கும்போதே உங்களுடைய இந்த வேர்ட்லயே உங்களுக்கு ஒரு மீனிங் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி எதை நம்ம முன்னாடி என்ன இருக்கோ that is called வந்து front end அப்படிம்பாங்க. ரியல் டைம்ல அப்படினு சொல்ல போனோம் அப்படினா நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் front end அப்படினு சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து ஆன்லைன்ல எல்லாரும் வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. டக்குனு ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுங்கப்பா அப்படினு சொல்றாங்க. அந்த ஃபில் பண்றது அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. ஒரு நார்மலான பீப்பிள் எல்லாரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நேம், அவங்களுடைய பாஸ்வேர்டு, ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் லாகின், இந்த விஷயங்கள் எல்லாமே A to Z எல்லா பர்టిక్యులர் பர்சனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு ஏதாவது C தெரியணுமா, C++ ப்ரோகிராமிங் தெரியணுமா அப்படினா 100% தேவையில்லைங்க. ஒண்ணும் கிடையாது. ஒரு ATM மிஷின் போறீங்க, போயிட்டு யார் வேணாலும் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஒரு சாதாரணமா ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் சரி, தமிழ் தெரிஞ்சாலும் சரி, ஹிந்தி தெரிஞ்சாலும் சரி, எல்லா பீப்பிளும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரீனை வந்து அங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, தட் இஸ் கால்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க முன்னாடி கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் தட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட் டூல் அப்படிம்பாங்க. இங்கே நான் கொடுத்துருக்கிற மாதிரி தான் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் டிசைனிங் அண்ட் பில்டிங் த விஷுவல் காம்பனண்ட். தட் இஸ் ஈஸிலி இன்ட்ராக்ட் வித் யூசர். ஒரு யூசர் கூட எந்த பர்டிகுலர் பர்சன் வேணாலும் கேன் இன்ட்ராக்ட். இதுக்காக நான் வந்து இது பெரிய கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு நேம் என்டர் பண்ண போனால் எல்லா பர்சனும் என்டர் பண்ணுவோம். ஒரு சாதாரணமாக ஒரு காலேஜில் போய் ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிற மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டிசைனை ரெடி பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் ஃப்ரண்ட் எண்ட் அப்படிம்பாங்க. தட் இஸ் வெப் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன், அதாவது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்ட் எண்ட் இதை வந்து ஈஸியாக வந்துருமா? இப்போ நம்ம சொல்கிறேன், சாதாரணமாக ஒரு இதில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்ஏஎஸ் சைட்லேயே நீங்கள் போயிருப்பீங்க. எல்லாத்தையும் என்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, சப்மிட் கொடுப்பாங்க, சேவ் கொடுப்பாங்க. இந்த விஷயங்களை எல்லாமே ரெடி பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட் பர்சன் தான் ரெடி பண்ணுவாங்க. சரி, ஓகே, நான் இந்த ஃப்ரண்ட் எண்டில் நான் டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துட்றேன் அப்படின்னா தட் இஸ் பெர்மனன்ட் ஸ்டோரேஜா அப்படின்னா 100% கிடையாதுங்க. இட்ஸ் நாட் வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். இட்ஸ் வந்து டெம்பரவரியாக தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். நான் பெர்மனண்ட்டாக எங்களுடைய டேட்டாஸ் இருந்தால் மட்டும்தான் நான் மறுபடியும் ரீஎன்ட்ரி, நீங்கள் வந்து ஜிமெயில் போகிறீங்க, மறுபடியும் வந்து என்ன பண்ணீங்க, ஒரு டைம் சைன்இன் கொடுக்குறீங்களா? கிடையாது. மறுபடியும் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகுது. எப்படி என்ட்ரு ஆகுது? ஒருவேளை சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குமா அப்படின்னா 100% கிடையாதுங்க. தட் இஸ் கால்டு வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக் எண்ட் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறதுனா பேக் போனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னாடி இருந்து ஒரு சூப்பரான ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்கிற பர்சன் தான் இந்த பேக் எண்ட் அப்படிங்கிறது. இந்த பேக் எண்ட் அப்படிங்கிறதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட்லிங் டேட்டா. என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த எல்லா டேட்டாவையும் மெயின்டைன் பண்ணுறது. மெயின்டைன் அண்டு whenever you want to retrieve it, சரிங்களா? உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு
சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த வேலையை செய்கிற பர்சன் தான் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா கரெக்டாக பர்டிகுலர் பிளேஸில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எப்படி பண்ணுறது என்னான்னு ஜாவாலாம் வரும்போது நீங்கள் அனதர் அப்டேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா பேக் எண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸுங்க. ஸோ பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ அதை தான் நாங்கள் சொல்லுவாங்க. அதாவது என்னதுன்னா ஆரக்கல் அப்படின்பாங்க. நீங்கள் என்ன பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வேர் ஹவுசிங்கில் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதில் பண்ணுற விஷயங்கள் தான் இது. ஸோ இந்த டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து எங்கே இருக்குது டேட்டாபேஸ் எங்கே இருக்குது அப்படிம்பாங்க. டேட்டாபேஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ டேட்டாபேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சர்வரில் இருக்குது பார்க்கணும். அதுதான் மெயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேங்க்கு போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபீட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஃபீட் பண்ணுற பர்சனுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்னா கம்ப்யூட்டர் எப்படி என்ட்ரு பண்ணுறதுன்னு மட்டும்தான் தெரியும். ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுறது மட்டும்தான் தெரியும். ஸோ அதில் எழுதக்கூடிய கோடிங் எல்லாமே யார் எழுதுவாங்க அப்படின்னா தட் இஸ் அந்த ஃப்ரண்ட் எண்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் எண்ட் டூலில் ஒர்க் பண்ணுற பர்சன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, டாட்நெட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ஈவன் HTML, ஜாவா ஸ்கிரிப்டு, ஜேசன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டிசைனை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குற வேலையை தான் ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது. பேக் எண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு லொக்கேஷனில் தட் இஸ் சர்வரில் தட் இஸ் ரொம்ப சேஃபான இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா உங்களுடைய ஒன்ஸ் வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் என்ன ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற பர்சனுக்கு க்ரியேட் ஆகிடக்கூடாது. அதே அக்கௌண்ட் நம்பர் திரும்ப வந்துடக்கூடாது. மேபி வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் காமிக்கும். ஸோ அப்போ அது காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். தட் பிளேஸ் தான் டேட்டா பேஸ்ன்னு சொல்லலாம். இல்லை வந்து சர்வர் சைட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பேக் எண்ட். அதுதான் வந்து ஆரக்கல், SQL சர்வர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்ணில் பார்க்குற விஷயங்கள் அதை வந்து டெவலப் பண்ணுற பர்சன் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பர்சன். ஸோ பேக் எண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் பெர்மனெண்ட்டாக ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் இஸ் கால்டு பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வர் சைட் ப்ரோக்ராமர் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட். கண்டிப்பாக ரியல் டைமோடு ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து C ப்ரோக்ராமிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது போதுமானது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரியல் டைம் நான் யூஸ் பண்ணும்போது இன்னும் என்லார்ஜாக என்ன எது அப்படிங்கிறது தெளிவாக டேட்டா பேஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பேஸ் வந்து உங்களுக்கு போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு C ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பிடிச்சிருந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அட் த சேம் டைம் டெலகிராமோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதுலேயும் நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.